ஹலோ கைஸ், இன்னைக்கு கூட நம்ம எதை பற்றி பார்த்தீங்கன்னா பாரத் பத்திரம் டாடா ஐபிஎல் 2024 டைட்டில் ஸ்பான்சர் யாருன்றது பார்த்தா நம்ம இந்த பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பார்த்துக்க பில் பண்ணால் ப்ரெஸ் பண்ணிக்கோ. அப்போ நான் போகிற வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே மக்களே, டாடா ஐபிஎல் 2024 டைட்டில் ஸ்பான்சர் யார் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ டாடா ஐபிஎல் 2024 எப்போ ஆரம்பிக்க போகுது, எந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா, எலெக்ஷன் வர வருது. அதனால எந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டா தெரியல. அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, எலெக்ஷன் இருந்தாலும் நாங்கள் இந்தியாவில் தான் நடத்துகிற மாதிரி பிளானிங்கில் இருக்காங்க. பிசிசிஐ டீம் பொறுத்த வரைக்கும் அதான் ஜூனில் வந்து T20 வேர்ல்டு கப் இருக்குது. அதனால் மேலே முடிச்சிடுற மாதிரி பிளானில் இருக்குது. மே பாதிலே முடிச்சிடுற மாதிரி பிளானில் இருக்காங்க. வெயிட் பண்ணி பொறுத்து வந்து பார்ப்போம். அஃபிஷியலாக நியூஸ் வரட்டும் எந்த மாதிரியான டைமில் ஐபிஎல் 2024 நடக்க போகுதுன்னு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஸ்பான்சிங் வந்து ஃபைக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஃபைனல் ஆகி 2024 2028 வரைக்கும் அந்த டைட்டில் ஸ்பான்சர் தான் வந்து தொடர போகிறாங்க. போன ஐபிஎல்ல வந்து டாடா ஐபிஎல்லாக இருந்துச்சு. இந்த ஐபிஎல்ல வந்து யாராக இருக்க போகுதுன்றது தான் உங்களோட கேள்வி. இந்த ஐபிஎல்லையும் அதே தான். டாடா ஐபிஎல் 2024 2025 2026 2027 2028 5 வருஷமும் நம்ம டாட்டா தான் வந்து டைட்டில் ஸ்பான்சரை வந்து திருப்பி வாங்கியிருக்காங்க. ஒரு பெரிய ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருக்காரு, அது சந்தேகம் இல்லை. 5 வருஷம் திருப்பி டாடா ஐபிஎல் தான் ரூலிங் தி ஐபிஎல். வேறு யாருமே வர போகிறது இல்லை. அதனால மாதம் இருக்க போது டாடா ஐபிஎல் 2024 யார் கப்படிக்க போகிறான்றதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு இன்னும் நிறையா இருக்குது. இப்போ டெஸ்ட் மேக்ஸின் வரப்போகுது, இந்தியா இங்கிலாந்து, அதை பற்றின வீடியோஸும் நம்ம சேனல் நிறையா வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஐபிஎல் 2024 பெட்டிங் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. பல பேர் வந்து பல சர்ச்சைகள் வந்து நடந்திருக்கு. எம்ஐயில் வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி தூக்கி ஹர்திக் பாண்டியா வந்து இந்த மாதிரி பல சர்ச்சைகள் கலந்த ஐபிஎல் 2024 அது இருக்க போகுது. இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா இன்ஜூரியில் இருக்காரு. அவர் வந்து ஃபிட்டாகி வந்துடுவார்னு சொல்கிறாங்க. ஐபிஎல்ல நம்ம T20 வேர்ல்டு கப் அப்போ இன்னும் ஃபிட்டாக இருப்பாருன்றது தெரியல. இந்த மாதிரியான பல ரகலைகள் நடந்துட்டு இருக்கு ஐபிஎல் 2024. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு. புதுசாக மாசான ஒரு மேட்ச் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து அட் அ டைமில் வந்து பிக் பாஸ் லீக் வந்து நாக் அவுட் ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்புறம் SA20 ILT இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா லீக் மேட்ச்சுமே வந்து கண்டினியூஸ் நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஐபிஎல் நடக்கும்போது மட்டும் எந்த லீக் மேட்ச்சும் நடக்காது. அதான் நம்மளோட ஐபிஎலோட பிராண்டுன்றது, ஐபிஎலோட பெருமைன்னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஐபிஎல் 2024 டைட்டில் ஸ்பான்சர் 2024 2028 வரைக்குமே டாட்டா தான் வந்து டைட்டில் ஸ்பான்சர் இருக்க போகுது. இதெல்லாம் அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லா இடங்களையும் ஒரு நல்ல ப்ரைஸ் கொடுத்து தான் வந்து வாங்கியிருக்காங்கன்றது சந்தேகம் இல்லை. ஓகே மக்களே, டாடா ஐபிஎல் 2024 டாட்டா வந்து தொடர்ந்து 5 வருஷம் வந்து டைட்டில் ஸ்பான்சிங் வந்து வாங்கியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிது மறக்காம ஃபஸ்ட்டு கமெண்ட். இது மாதிரி வந்து கிரிக்கெட் நியூஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். கிரிக்கெட், கபடி, ஹாக்கி, சினிமா நியூஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க போது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் டு DSK Tech யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.